ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 15:30. ஒருத்தர் சத்தமா வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் முதலியோர் அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்திலே வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் என்ன செய்தார்? சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். எவர்களை? ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள், இன்னும் அநேகரை, பலவிதமான வியாதியில உள்ளவங்களை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்ன பண்ணாங்களா? அநேக இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களை கூட்டு வந்து இயேசுவின் பாதத்தில் என்ன செஞ்சாங்க? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வச்ச உடனே ஆண்டவர் சொல்றாருங்க பாருங்க, இயேசுவின் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. நிறைய இடங்களில் இயேசுவானவர் என்ன செய்வார்னா, போகும்போது அப்படி அற்புதத்தை என்ன செய்வாரு? வழியில செய்வாரு. சில ஆட்களை வர சொல்லி என்ன செய்வாரு? அற்புதம் செய்வாரு. சில இடத்துக்கு இவரு என்ன செய்வாரு? இவரு போய் அற்புதத்தை செய்வாரு. லாசர் வீட்டுக்கு யார் போனா? லாசர் வீட்டுக்கு யார் போனா? இயேசு போய் தானே செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு. இப்படி இவர் போய் செய்யறது, வர சொல்லி செய்யறது இல்லைன்னா இங்க இருந்து சொல்லி விடுவாரு, நீ போ, உன் பிள்ளை என்ன செஞ்சிருக்கோம்? சுகம் குணமாயிருக்கும். இப்படிதான் சொல்லி அவர் அற்புதத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு செய்திருக்கிறார். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அவர்களை அவர் பாதத்திலே கொண்டு வந்து என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். இயேசு பாதம் விலையேறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பாதம் எப்படிப்பட்டது? அது விலையேறப்பட்டது. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி கதறி அழுதிடுவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. ஹல்லேலூயா. இயேசுவின் பாதம் நமக்கு எப்படிப்பட்டது? ஆனந்தமானது. அது சுகம் தரக்கூடியது, அது விடுதலை தரக்கூடியது, அது பிரச்சனையிலிருந்து மீட்கக்கூடியது. ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவருடைய பாதத்துக்கு வந்தா போதும். நிறைய காரியங்களை ஜெபத்தை கேட்டோம். அதாவது ஊழியர்கள் என்ன செய்ய போறாங்க? ஒவ்வொரு வியாதிஸ்தரெல்லாம் பார்த்து ஒவ்வொரு கிராமத்தில் போய் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற வியாதிஸ்தர்கள் என்ன செய்கிறோம்? செபிக்கிறோம். கரெக்டு தான். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த மக்களை எப்படியாவது எங்க கூட்டு வரணும்? எங்க கூட்டு வரணும்? அப்படியே பாதத்துக்கு வந்துட்டா விடுதலை. ஹல்லேலூயா. ஆமா, வருகிற நாட்களில் கர்த்தர் அப்படிதான் இந்த பிரேயர் என்ன செய்ய போகிறாரு? நடத்த போகிறார். வியாதி உள்ளவங்க, பிரச்சனை உள்ளவங்க எல்லாரும் எங்க வர போறாங்க? இங்க வந்து என்ன செய்ய போறாங்க? சுகமடைய போகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல கொண்டு வந்து என்ன செய்ய போறோம்? யார் வைக்க போறா? நம்ம தான் வைக்க போறோம். இயேசு சுத்தப்படுத்த போறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வேலை கொண்டு வந்து என்ன செய்யணும்? வைக்கணும். அவர் வேலை சுகம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க கொண்டு வந்து மட்டும் என்ன செஞ்சிருங்க? வைக்க பிரயாசப்படுங்க. வருகிற நாட்கள்ல நீங்க கொண்டு வந்து மட்டும் வைக்க பிரயாசப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன செய்வார்? செய்வார். ஆமா, அவருடைய பாதம் அவ்வளவு ஒரு வெளியேறப்பட்டது. அதான் ஆண்டவர் சொன்னாரு,
வானம் என்னது? சிங்காசனம். பூமி என்னது? பாத்தீங்களா? பூமி என்னது? எனது பாதபடி. பூமி எனக்கு பாதபடியா இருக்கு. அப்ப நம்மளாம் எங்கதான் இருக்கோம்? பாதபடி தான் இருக்கோம். பாதபடினா என்னன்னு பாருங்க, அவருடைய சமூகம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் தான் பாதபடி. அந்த சமூகத்தை ஒரு நாள் என்ன செய்ய விட்டுறக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் நீங்க அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள் அநேகரை. இயேசு சுத்தப்படுத்தினார். இயேசு என்ன செய்தார்? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லணும். நீங்க போற இடத்துல ஒரு இடத்துல பலவீனமா இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படியா நீங்க சொல்லணும், வாங்க எங்க வாங்க, சமூகத்துக்கு வாங்க. நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. அது கூட்டு கொண்டு வாங்க. வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்த அவர்களுக்காக செபிக்கும் பொழுது ஒரு விடுதலை என்ன செய்வாரு? நிச்சயமாக தருவார். அந்த நபர் அற்புதத்தை பெற்று அந்த இடத்துக்கு, கிராமத்துக்கு போய் அங்கே அநேகர் என்ன செய்வாங்க? அவர்கள் மூலமாய் தேவனை என்ன செய்வார்கள்? அறிவார்கள். இதுதாங்க சுவிசேஷம். அந்த விடுதலை பெற்றால் என்ன செய்யும்? அங்க போய் என்ன செய்யும்? சொல்லும். இப்படி 2வது சனிக்கிழமை ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல வச்சு என்ன செய்யறாங்க? ஒரு பிரேயரை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நான் போனேன், எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும். சொல்லும் போது ஜனங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஹல்லேலூயா. நாட்களில் நம்ம இதை தான் போகிறோம். பாருங்க, என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா, இயேசுவின் பாதத்துக்கு வந்ததுனால என்னெல்லாம் கிடைச்சது, அதுதான் இந்த நாளிலே நம்ம பார்க்க போறோம். ஒரு குறிப்பிட்ட காரியம் மட்டும் பார்த்து, நேரம் கம்மியா இருக்கிறனால சீக்கிரத்தில் நம்ம முடிச்சிருவோம். வாசிங்கள். முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் 5:22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எபிரோ என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என்ன செஞ்சானா? பாதத்திலே விழுந்து, கண்ட உடனே அவருடைய பாதத்திலே விழுந்து. யார் சொல்லி கொடுத்தா? அவருக்கு என்ன செஞ்சுட்டு? மொத்தத்துல அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டாலே நமக்கு என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். இருக்கணும். அவருடைய பாதத்திலே விழுந்து குமாரத்தி குமாரத்தி என்ன செய்கிறார்? மரண அவஸ்தைப்படுகிறார். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையையும் வையும். அவள் மேல் உமது கையை என்ன செய்யும்? வையும். அப்பொழுது இளைப்பாள் என்று அவளை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவளை மிகவும் என்ன செய்தார்? வேண்டிக் கொண்டார். இவ மகளுக்கு என்ன செய்யல? சுகம் இல்ல. இவர் சொல்றாரு, பாதத்துல விழுந்து நீர் என்ன செய்யணும்? வரணும். பாத்தீங்களா? இந்த ஜெப ஆலய தலைவர்னா யாரு? ஒரு ஊழியக்காரன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கோங்க. ஜெப ஆலயத்துக்கு அவர் யாரு? தலைவரா இருக்கிறார். இங்கே இவர் இயேசுவின் பாதத்துல என்ன செஞ்சிட்டாரு? விழுந்துட்டாரு. விழுந்ததுனால இங்க ஒரு அற்புதம் என்ன செய்கிறது? ஒரு அதிசயத்தை என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்களா? 42வது வசனம் வாசித்து பாருங்க. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். ஹல்லேலூயா. எப்படி நடந்தாள்? அங்க வாசிங்க. 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தை 35. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறாரு? இவன் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இன்னொரு பெண் என்ன செய்கிறா? பெரும்பாலும் ஒரு சிறிய என்ன செய்கிறா? வந்து அவருடைய வசனத்தின் ஓரத்துல தொட்டு என்ன செய்கிறார்? ஒரு விடுதலையை பெறுகிறார். இந்த சம்பவத்தை பேசிக்கொண்டு இருக்கையில ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். பாத்தீங்களா? செத்து போயிடுச்சு, இன்னும் இவரால் என்ன செய்ய முடியாது? ஒன்று செய்ய முடியாது. இது சுவிசேஷ கூடுகை. என்ன கூடுகை இது? சுவிசேஷ கூடுகை. அதனால சுவிசேஷ பிரசங்கம் என்ன செய்யணும்? பெரும்பாலும் அதுதான் நம்ம என்ன செய்ய முடியுங்க? சபையின் பிரசங்கம் பெரும்பாலும் பண்ண முடியாது. சுவிசேஷ பிரசங்கம் தான் என்ன செய்யணும்? இங்க பாருங்கள், ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, நீ என்ன செய்ய? விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி 35ல கடைசி பாருங்க. உம்முடைய குமாரத்தை என்ன செய்தார்? மரித்து போனால் இனி ஏன் போதகரை என்ன செய்கிறீர்கள்? வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, என்ன செஞ்சுட்டா? உங்க மகா இறந்து போயிட்டா, ஏன் போதகரை என்ன செய்ய?
வருத்தப்படுத்துறீங்க, என்ன செய்யாதீங்க. இன்னும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க என்ன செஞ்சா செத்துட்டார். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் சொன்ன வார்த்தைகளை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா அவன்கிட்ட? இல்ல. இப்ப உன் பிள்ளைய நான் சோப்படுத்திடுவேன் நீ அப்படின்னு உன் ஏதாவது சொன்னாரா? இல்ல. ஒண்ணு சொல்லல. என்ன சொல்றாரு? விசுவாசம். பயப்படாதே, பயப்படாத, அற்புதத்தை என்ன செய்ய பாரு. பயப்படாத, நடக்க போகிற அற்புதத்தை நீ பாரு. எதுக்கு தெரியுமா? நீ என்ன செஞ்ச முதல்ல? கால்ல வந்து ஹalleluya. நீ வந்த உடனே என்ன பண்ணுன? நீ பாதத்துல அதுதான் இயேசு பாதம். பாத்தீங்களா? நீ ஒரு சரியானதை செஞ்சிட்டப்பா. நீ என்ன செஞ்ச தெரியுமா? முத எடுத்த உடனே சரியானதை நீ செய்து விட்டாய். இல்லமானவர்களே, ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு எது ரொம்ப பிரியமானது என்பதை முதலாவது நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். சபையில பாருங்க, கொஞ்சம் வயசு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கொஞ்சம் நடுத்தர வயசுலாம் பாருங்க, ஜெபம் பண்ணும் போது நல்லா சமணம் போட்டு உட்கார்ந்து என்ன செய்வாங்க? சமணம் போட்டு உட்கார்ந்து கேட்டா இங்க இருந்து பாஸ்டர் கேட்பாரு, என்னமா நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜோம்னானமா, முட்டு வலிக்கு பாஸ்டர், அது வலிக்கு பாஸ்டர், இது வலிக்கு பாஸ்டர், முழங்கால் போட என்ன செய்ய முடியல, இதெல்லாம் சொல்லியே கொடுக்க கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு வந்தா முழங்கால் படிக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, முடியறவங்க என்ன செஞ்சிடணும். அதுதான் இயேசு பாதம். ஹalleluya. இந்த ஒரு சாதாரண காரியம் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். வீட்டுகள்லயும் அப்படித்தான். நம்ம எங்கேயாவது போறோம், வீட்டுல இருந்து ஒரு அவசரமா நீங்க எங்கேயா போண்டி இருக்கு, அந்த அன்னைக்கு நின்றுகிட்டு ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்கு. அப்படி அல்ல, 5 நிமிஷம் ஜோம்னாலும் ஒரு 2 நிமிஷம் ஜோம்னாலும் முழங்கால் என்ன செஞ்சிடணும், முழங்கால் போட்டுணும். அதான் பாதம். ஹalleluya. நின்னு ஜெபிக்கிறத விட முழங்கால் படிட்டு என்ன செஞ்சிடணும், ஜெபிச்சிடணும். இப்படி எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பார்க்கிறார். இதைதான் அவர் பார்க்கிறார். இதுக்கு தகுந்தால ஒரு விடுதலை நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கும். ஒன்றும் வீணாய் போகாது. ஹalleluya. ஆமா, அவருடைய சமூகத்துக்கு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் பாருங்கள். நீங்க செய்றாங்களா? அப்படி நீங்க சபையிலே கிடையாது, என் பிள்ளையிலே கிடையாது. என் பிள்ளையிலே என்ன செஞ்சிடும், நம்ம முட்டங்கால் போடுவாங்க, எப்படி என்ன செஞ்சுடுவாங்க, அவங்க உட்கார்ந்துருவாங்க. வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்களா? அப்படி அல்ல. இயேசு பாதம் வந்து நமக்கு ஒரு பயம் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல போட முடியல, சில இடங்கள்ல முட்டை என்ன செய்ய முடியாது, முழங்கால் போட முடியாது. ஆனா சபையில் அப்படி அல்ல, நல்லா பல பலனை வச்சிருப்பாங்க, டைல்ஸ் போட்டு. அதுல என்ன செய்யாதுங்க, முழங்கால் படிக்கிட்டாங்க. நம்ம கற்றுக் கொடுக்கணும், சொல்லணும். நாம செய்யும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, செய்வாங்க. இவன் என்ன செய்யறான், அந்த ஜெபாலய தலைவன் என்ன பண்றானா, வந்த உடனே இயேசு பாதத்துல விழுந்துட்டான். விழுந்ததுனால இயேசு இப்ப சொல்றாரு, எப்ப நீ பயப்படாத, நீ விழும்போதே உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன், சித்தம் கொண்டுட்டேன், விடுதலை உனக்கு நிச்சயம் உண்டுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மகன் அப்புறம் வீட்டுக்குள்ள போறாரு. உள்ளே பிரவேசித்து 39 நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை என்ன செய்யவில்லை, பிள்ளை மரிக்கவில்லை, என்ன செய்யுது, நித்திரையாய் இருக்கிறாள். அதுக்கடுத்த வசனம் வாசிங்க. அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். சிரிக்க மாட்டாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? ஏன் என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, நித்திரையாய் இருக்கிறாள். ஆனா வந்து சொன்னது என்னது, ஒருத்தன் வந்து இறந்துட்டான்னு சொன்ன, இறந்துட்டான்னு சொன்ன பிறகு ஏசு என்ன சொல்றாரு, நித்திரையாய். இப்ப சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு பாஸ்டர், இனி ஒரு இடத்துல ஜோம ஒரு இறந்த ஒரு பையன் இறந்து போயிட்டான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கூப்பிடுறாங்க. அது ஒரு அற்புதம் செய்வேன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. பாஸ்டர் நீங்க வாங்க, ஒரு பையன் இறந்துட்டான், அவனை உயிரோட எழுப்ப உங்களால முடியும், நீங்க வாங்க, நீங்க இயேசுட்ட வல்லமை பெற்றவர், நீங்க வாங்க சொல்லி நீங்க கூப்பிடுறாங்க. நான் இல்ல மறிக்கல, நித்திரையா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, நம்ப மாட்டாங்க, சிரிக்க தான் செய்வாங்க. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு, செத்து போயிட்டான். ஆனா இயேசு அதெல்லாம் குறித்து என்ன செய்யல, கவலை. எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்தார்கள், கண்டுகிடவே இல்லை. இயேசு சொன்னது உண்மைதான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் மரிச்ச மாதிரி, ஆனா இயேசுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யல, இயேசுக்கு மரிக்கல. நமக்கு தான் பலவீனம் பெருசா தெரியும், நமக்கு தான் பிரச்சனை பெருசா தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு அது பெருசா என்ன செய்யாது, இருக்காது. அவருக்கு சாதாரணமானது. நித்திரையா இருக்கான்னு சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, நகைத்தார்கள். உள்ளே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே,
அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். உடனே சிறுபெண் எழுந்து என்ன செஞ்சாள்? நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள்? ரமித்தார்கள். இவன் இயேசுவின் பாதத்திலே வந்து என்ன செய்தான்? விழுந்ததனால வியாதியிலிருந்து விடுதலை என்ன செய்தது? கிடைத்தது. 2வது வாசிங்கள். மார்க் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசித்து பாருங்க. அசுத்த ஆவியை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். இங்கே ஒருத்தி பாதத்தில் விழுறா. அங்கே பார்த்தோம் எவிரு. இங்கே பாருங்கள், அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். நல்ல பாயிண்ட் மட்டும் நீங்க கவனிச்சே வரணும். என்னைக்கும் பாயிண்ட் மட்டும் விடக்கூடாது. இவள் என்ன செய்யறா? வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். இதை செய்யுங்க. முதல்ல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும்? என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அந்த ஒரு மரியாதையை நாம் என்ன செய்து ஆகணும்? கொடுத்தா உங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு? விடுதலை உண்டு. நிச்சயமாக கொடுக்கிற நம்ம கொடுக்கணும். வருஷம் ஆக ஆக என்ன ஆயிருது? பயம் இல்லாம போயிருது. ஆமா, கர்த்தருடைய காரியத்துல நமக்கு வருஷம் ஆக 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 என்ன போயிருது? அவரை குறிச்ச ஒரு அசால்ட்டு நமக்கு என்ன செஞ்சிருது? என் ஆண்டவரை குறித்து ஒரு சாதாரண இடம் போட்டிருக்கோம். நம்ம அப்படி அல்ல. நாள் அதிகமா ஆக ஆக பயங்களும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அவரை கணம் பண்ணுகிறது அதிகமாயிட்டே இருக்கணும் நமக்கு. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே பாருங்கள், அந்த ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபெனிகா தேசத்தாலேய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவர் என்ன செய்தார்? மகளுக்கு இங்க பிசாசு என்ன செஞ்சிருக்கு? முதல்ல இயேசு பாதத்திலே வரும் பொழுது வியாதி என்ன செய்கிறது? நீ விடுதலை ஆக்குகிறது. 2வது இங்க பார்க்கிறோம், பிசாசு என்ன செய்கிறது? ஓடுகிறது. பிசாசு என்ன செய்கிறது? ஓடுகிறது. அந்த வசனத்தை பாருங்க. இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் என்ன செய்யட்டும்? என்ன அர்த்தம்னா, முதல்ல என் பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றாரா? அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துற துணிக்கைகளை என்ன செய்யுமே? தின்னுமே என்றால் தன்னை என்ன செஞ்சிட்டா? ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் இந்த அளவுக்கு தாழ்த்துவான் என்ன செய்யல? எதிர்பார்க்கல. முதல்ல வந்த உடனே பாதத்துல விழுந்தா. 2வது சொல்றா, மேஜையிலிருந்து விழும் துணிக்கையில நாய்க்குட்டிகள் தன்னை எதுக்கு ஒப்பனே சொல்லிட்டா? மேஜையிலிருந்து விழுந்த நாய்க்குட்டி என்ன செய்யுமே? அத மாதிரி நான் என்ன செஞ்சுட்டு போறேன்? எனக்கு ஒரு அற்புதம் என்ன செய்யுங்க? எனக்கு ஏதாவது உங்க பிள்ளைக்கு நீங்க நிறைய செய்யுங்க. எனக்கு என்ன செஞ்சிருக்க? நான் விழுகிறத என்ன செய்ய? பாருங்க, அப்படி செஞ்சதுனால அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம். பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டார். அல்லேலூயா. பாத்தீங்களா? பிசாசு எவ்வளவு எளிதில் போயிட்டு பாத்தீங்களா? இயேசுவின் பாதத்துல வந்து என்ன செய்தால்? விழுந்தார். அதாவது நம்ம அந்த விழுகிறக்கூடிய காரியங்களை இயேசுவின் பாதத்துல உறுதியா என்ன செஞ்சு கொடுக்கணும்? நாம பிடிக்கிற பிடியில தான் இருக்கு. நம்ம தான் அன்னைக்கு யாக்கோபு என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? விடாப்பிடியா நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். அங்க பொழுது விடிய போகுது. இவர் என்ன செஞ்சாகணும்? பொழுது விடியக்குள்ள போய் ஆகணும். பொழுது விடிய நேரம் வந்துட்டு அந்த வெளிச்சம் வர்ற ஒரு மாதிரி டைம் தெரியும் பாத்தீங்களா? வெளிச்சம் வர்றது ஒரு மாதிரி இருக்கு. இந்த இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த கலரு. அந்த மாதிரி பொழுது விடிய போற நேரம் வந்துட்டு அவர் சொல்றாரு, பொழுது விடிய போது நான் என்ன செய்யணும்? நீ என்ன செய்ய? விடு. விட்டாரா? ஆனா யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரு? பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடணுமானால், சில காரியங்கள் நடக்கணுமானால் ஆண்டவருடைய பாதத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. அல்லேலூயா. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா பார்த்து கொள்ளணும். இந்நாள் ஒன்று முடியாதையா. நம்ம
நம்ம பிடிச்சி அவரோட பாதத்தை பிடிக்கிற புட்டியில இருக்கு பிசாசு என்ன செய்ய போகிறாரு? ஓடி போ. அப்படின்னா சில சரியில்லாத ஆட்களை இருந்தாங்க அப்படின்னு சொன்னா குடும்பம் மட்டும் எங்க கொண்டு வரணும்? என்ன செய்வார்? அப்படி பாதத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். அதுக்கு தான் இந்த பிரேயர் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஏதோ நம்ம மட்டும் வந்து ஜெபம் பண்ணிட்டு மாசம் மாசம் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே போயிட்டு வந்துட்டே இருக்கிறது கிடையாது. இங்க ரசிக்கப்படாத ஜனங்கள் நிறைய என்ன செய்யறாங்க? அவங்க இங்க வந்து அவருடைய பாதத்துக்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பெற்று சபையில் என்ன செய்யணும்? சேர்க்கப்படணும். இதுதான் நம்முடைய நோக்கம். இந்த நோக்கம் தான் இந்த பிரேயர்ல என்ன செய்யணும்? நிறைவேறணும். வரும் நாட்களிலே கர்த்தர் சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்வார்? செய்வார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்கு. ஆமென். ஆமா, நிறைய பேர் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வந்துகிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து பிரேயர் ஆரம்பிச்சதுல இருந்து வந்தாலும் நிச்சயத்தை இருக்கு. அது அவங்க ரொம்ப பங்கு கூடியவங்க. ஹல்லேலூயா. அடுத்த வாசிங்க 3வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து வந்திருந்தார். அப்பொழுது அந்த ஊழியரில் ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டிலே வந்திருந்ததை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து. ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். இயேசு ஒரு வீட்டுல இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணு வந்துட்டாங்க. வந்து அவருடைய பாதத்துக்கு பின்பாக நின்று குனிந்து கண்ணீர் எங்க பட்டுட்டு? பாதத்துல பட்டுட்டு. இப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்றாப்ல? தலைமயிரை எடுத்து துடைக்கிறாங்க. யாரா செய்வாங்களா? அப்படி பெண்களுக்கு எது முக்கியமானது? உங்களுக்கு எது முக்கியமானது? முடிதான் முக்கியமானது. சீவம் போது அப்படி கொஞ்சம் போயிட்டுனாலே என்ன வருது? வேதனை. என்னையா இது இவ்வளவு முடி போயிட்ட, டெய்லி இவ்வளவு போத. என் வீட்டில் வந்து சொல்லுவாப்ல, சிவம்பெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? அதுக்கு என்னம்மா கவலைப்பட்டு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. முடிய காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் எது முக்கியம்? ஆத்துமா முக்கியம். இங்க இந்த பொண்ணை பாருங்க, தலைமயிரினால் என்ன செஞ்சாலும் பாதத்துல வந்து விழுந்து தலைமயிரினால் துடைத்து. அது என்னத்தை காட்டுது பாத்தீங்கன்னா, தன்னுடைய தாழ்மையை என்ன செய்யுது? ஆண்டவரே நீ மிகப்பெரியவரப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தின பாதத்துல சிந்தின அந்த கண்ணீரை தலைமயிரால் என்ன செய்கிறார்? துடைக்கிறார். இது பாதத்துக்கு விழுந்ததுக்கு. இங்க என்ன நடக்கும் பாருங்க. 47ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டிருக்கு? இவள் செய்த எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கா? எண்ணிக்கை கிடையாது. எண்ணிக்கை என்ன செய்யல? எண்ணிக்கை இல்ல. அநேக பாவங்கள் என்ன செஞ்சது? அப்படியே பாதத்துக்கு வந்துட்டா அநேக பாவங்கள் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். என் ஆண்டவருக்கு ஒரு பாவம் மன்னிப்பது அல்ல, 1,00,000 பாவத்தை அவர் மன்னிக்க எவ்வளவு பாவத்தை அவர் மன்னிக்க எப்படிப்பட்டவர்? வல்லவர். ஆனா திரும்ப அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது? அதுதான் அவருக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. அதுதான் என் ஆண்டவருக்கு முக்கியமானது. நான் எவ்வளவு பாவம் செஞ்சனோ அது பெருசு அல்ல அவருக்கு. ஒரு பாவம் செய்தவனை எப்படி எளிதிலே அவர் மன்னித்து மறந்து விடுகிறாரோ அதே போலதான் 1,00,000 பாவத்தை செய்தவனையும் அவர் மன்னித்து மறந்து விடுவார். ஆனால் அவர் 2 பேர்த்தையும் அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் செய்தவனையும் 1,00,000 பாவம் செய்தவனையும் அவர் 2 பேர்த்தையும் எதிர்பார்க்கிறது மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? திரும்ப என்ன செய்யாதே. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நீ 1 செஞ்சியோ 1,00,000 செஞ்சியோ, 1 செஞ்சாலும் பாவம் தான், 1,00,000 தானே செஞ்சாலும். ஒரு தடவை ஒருத்தர் திருடினாலும் அவனை என்னதான் சொல்லுவாங்க?
நிறைய தடவை திருநாளும் திருடன் தான். 2 வரைக்கும் என்ன பேரு? திருடன் தான். ஆனா திரும்ப என்ன செஞ்சிடணும்? மனம் திரும்பிடணும். மனம் திரும்பி வந்தாதான் கொஞ்சம் நாள் கூட நாளாக ஆக அந்த திருட்டு பட்டவங்களை விட்டு என்ன செய்யும்? போகும். இங்கே இந்த பெண் அப்படித்தான். அநேக பாவங்களை செய்த இந்த பெண் இயேசுடைய சமூகத்தில் என்ன செஞ்சிட்டா? வந்து விழுந்துட்டா. கண்ணீர் அப்படி தலைமுடினால அதை என்ன செஞ்சிட்டா? நிறைய பேர் நீ வீட்டில் வாசி பாருங்க, டைம் இல்லை, இப்பெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பேசுகிறாங்க. ஆனாலும் ஏசு அதான் சொல்றாரு, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்தது? மன்னிக்கப்பட்டது. அடுத்தால வாசிங்க ஒரு அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசித்து பாருங்க. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்துனா என்னது? பாதத்தில் என்ன செஞ்சிட்டான்? விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட என்ன செய்தான்? இவனுக்கு ஒரு பயங்கரமான பிசாசு என்ன செஞ்சிருந்தது? பிடிச்சிருந்தது. அங்கே பார்த்தோம், அந்த பெண்ணு தன் மகளுக்காக என்ன செஞ்சா? அவ வந்து விழுந்தா, இங்க என்ன கிடைச்சிட்டு? விடுதலை கிடைச்சிட்டு. இங்க டைரக்டா நேரடியாகவே பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யறான்? அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க. 37 வாசிங்க. 27 சார் 27. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமலும் பிரேத கல்லறையிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிரே என்ன செய்தான்? யாராலையும் சுகப்படுத்த முடியல. இப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? வாரான். வந்துட்டு இருக்கும்போது பாருங்க, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனை, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். இயேசு என்ன செஞ்சார்? கட்டளை என்ன செஞ்சார்? கொடுத்துட்டான். நீ எங்க வந்து விழுந்துட்டா? நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் என்ன செஞ்சிருக்க? நீ சரியா வந்துட்டப்பா. உன்னை யாராலையும் சுகப்படுத்த முடியல, உன்னை யாராலும் உனக்கு விடுதலை கொடுக்க முடியல. ட்ரெஸ் என்ன செய்ய மாட்டானா? போட மாட்டானா? வஸ்திரமே என்ன செய்ய மாட்டானா? போடாத ஒருத்தன். அப்ப எவ்வளவு பயங்கரமானது இருந்திருக்கும் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு சுயதை என்ன செய்யல இல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிசாசு ஆவியில பிடித்த எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிசாசு பிடியில இருந்தாலும் சரி, அவர் பாதத்துக்கு வந்துட்டா என்ன கிடைக்க போகுது? விடுதலை. அல்லேலூயா. ஆமா, அதுதான் இங்கே பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு விடுதலையை என்ன செய்கிறார்? அங்க பாருங்க 30 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். அதுக்கு அவன் லேகியோன் என்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? அது அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயர் சொன்னான். அப்போ அநேக பிசாசு பிடிச்சிருந்தா என்ன பேரு? லேகியோன். இன்னும் 2 வரட்டுறது ஈஸி. அநேக வரட்ட ஆமா, அது ஸ்ட்ராங்கா வந்து என்ன செய்வாங்க. ஆனா இயேசு பாதத்துக்கு வந்துட்டா ஹல்லேலூயா, மிகவும் எளிதான ஒரு அங்கே இயேசுவின் பாதத்தில் வந்து என்ன செஞ்சிட்டான்? விழுந்துட்டான். விழுந்தவன் நல்ல ஒரு அற்புதத்தை சுகத்தை என்ன செஞ்சிட்டான்? விடுதலையை பெற்று கொண்டு விட்டான். ஹல்லேலூயா. அடுத்தால வாசிங்க 5வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து அவருடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். போதும், முந்தின வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். தன் வீட்டிலே என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். கூப்பிட்டது யாரு? மார்த்தாள். கூப்பிட்டது மார்த்தாள். பாதத்தில் விழுந்தது யாரு? மரியாள். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கோம். ஆண்டவரை கூப்பிடுதோம், கூப்பிட்டு வச்சு அவருக்கு கொடுக்குற மரியாதை என்ன செய்யறது இல்லை. இந்த கணத்தை நம்ம கொடுக்கறது, வாங்கப்பா என்கிட்ட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என் முன்ன போங்கப்பா, என் பின்னே வாங்கப்பா, என்னை சுற்றிலும் இருங்கப்பா, எல்லாம் கேட்கும். கூப்பிட்டு வச்சு அவருக்கு நம்ம என்ன கொடுக்கறது கிடையாது.
கணத்தை கொடுக்கிறது கிடையாது. இந்த மார்த்தாள் அதை தான் செஞ்சா. நீ கூப்பிட்டது கரெக்டு தான். அவர் வாட்டில் அவர் போயிட்டு இருந்தாரு, நீ வீட்டுக்கு வாங்க நினைச்சீங்க, கூப்பிட்டது கரெக்ட். ஆனா மரியாள் என்ன செய்யல, கூப்பிடல. ஆனா உன்னை விட மரியாள் ஒரு சூப்பர் காரியத்தை செஞ்சுட்டா, செய்துட்டா. இதான் நீங்களும் நானும் செய்யணும் ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. அதுக்காக ஆண்டவரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல, கூப்பிடவும் செய்யணும், கூப்பிட்டு வச்சு என்ன கொடுக்கணும், கணத்தை கொடுக்கணும். இப்ப நம்மள ஒரு ஆளு எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல விருந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஃப்ரெண்டு நம்ம கூப்பிடுறாங்க, உடனே போறோம், நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திட்டு எப்படி இருக்கும், நமக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். இப்படித்தான் நம்ம ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய வேலைகள் நம்ம ஆண்டவர் அப்படிதான் செய்யறோம். கூப்பிட்டு வச்சு அவரை என்ன செய்கிறோம், நம்ம வேதனைப்படுத்துகிறோம். அப்படி அல்ல. இவாள் கூப்பிட்டால் இவாள் கிச்சனுக்குள்ள போய்விட்டாவோ, வேலை பார்க்க போயிட்டாங்க. கூப்பிட்டதுல பிரயோஜனமே இல்லை, கூப்பிட்டதுல என்ன இல்லை. ஆனா மரியாதை என்ன செய்யல, கூப்பிடல. ஆனா பாதத்தில் என்ன செஞ்சுட்டா, உட்கார்ந்துட்டா. இயேசு பாதம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டா. நல்ல பங்கை என்ன செய்தார், ஹல்லேலூயா. அவரிடத்துல ஒரு பங்கை இவள் தெரிந்து கொண்டாள். நீங்களும் நானும் என் ஆண்டவரிடத்துல நமக்கு பங்கு என்ன செய்கிறது, இருக்கிறது. அந்த பங்கை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய பாதத்துல தான் இருக்கு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நல்ல பங்கை தன்னை விட்டு ஈடுபடாத. கடைசி வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத என்ன செய்தார், நல்ல பங்கை பாதத்துல விழுந்ததுனால ஒரு நல்ல பங்கை என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நமக்கு பங்கு வேண்டுமானால் அவருடைய பாதத்தை நம்ம எப்பொழுதும் பிடிக்கணும். எப்பொழுதும் அவருடைய சமூகத்துக்கு நான் என்ன செய்யணும், போகிறவனாக இருக்கணும். சில ஆட்கள் சும்மா பேசிட்டு அடைவாங்க, நான் அப்படி இப்படி, அந்த ஊழியம் இப்படி, இந்த ஊழியம் அப்படி, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த சபை சரியில்லை, இந்த எல்லாம் பேசுவாங்க. இவங்க பரிசுத்தவான் மாதிரி என்ன செய்வாங்க, இவங்க பேசுவாங்க. ஆனா இவங்க எங்க போக மாட்டாங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ஆண்டவருடைய பாதத்துக்கு போயிட்டா ஆண்டவர் அந்த மாதிரி குறைகள்லாம் சொல்ல என்ன செய்ய விட மாட்டாரு, அனுமதிக்க மாட்டாரு. நம்ம நல்லா இருந்தாலே யாரும் என்ன செய்யக்கூடாது, ஏன்டா ஒரு குறையும் இல்லாட்டாலே நான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்டா 1008 குறைய வச்சுக்கிட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொன்னா நான் எங்க போலன்னு அர்த்தம், ஆண்டோடைய பாதத்துக்கு தான் விஷயம். ஆண்டோடைய பாதத்தை நான் பிடிக்கல, பிடிச்சேன்னு சொன்னா என் வாய் என்ன செய்யாது, குறை சொல்ல. தப்பே செய்யட்டுமே, அவர் தவறாவே செய்யட்டும், பயங்கரமானதை செய்யட்டும், நான் என் வாயில என்ன செய்ய மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன். இது யாருக்கு கிடைக்கும்னா அந்த மரியாதை போல அவருடைய பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்யும், கிடைக்கும். அடுத்தால வாசிங்கள் மத்தேயு 28:9. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9வது. அவர்கள் அவருடைய சீஷருக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, பாதத்தை தழுவினா எங்க கிடக்காங்க, பாதத்துல அடக்காங்க. யாரு சீஷர்கள். இது யாரு, இப்ப இவ்வளவு நேரம் யாரை பார்த்தோம், இவ்வளவு நேரம் யாரெல்லாம் பார்த்தோம், விசுவாசிகள், வியாதிஸ்தர்கள் எல்லாம் செஞ்சோம். விசுவாசிகள் வியாதிஸ்தர்களை பார்த்தோம். இப்ப கடைசியில யாரு, சீசர்களா இருந்தாலும் எங்கதான் என்னதான் செய்யணும், ஹல்லேலூயா. இயேசுவோட கூட இருந்த சீசர்களா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவ மனிதனா இருந்தாலும் சரி, அவரு இங்கதான் போகணும், இயேசு பாதத்துக்கு தான் போகணும். ஹல்லேலூயா. இதிலே மாற்றமே கிடையாது. இதுல சின்னவன் என்றும் இல்லை, பெரியவன் என்றும் எல்லாரும் எங்கதான் விழணும். ஆமா, நான் சபை நடத்துறேன்னா நானும் எங்க போய் தான் விழுந்து கிடக்கணும், அவர் பாதத்துல விழுந்து கிடக்கணும். நீங்க விசுவாசினா நீங்களும் எங்க தான் விழுந்து கிடக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் பாதம் ஒன்றுதான். ஆமென், ஆமென். பாருங்க, சீசர்கள் என்ன செஞ்சாங்க, ஆமா, அவருடைய பாதத்திலே வந்து என்ன செய்ய, பாதங்களை தழுவி அவரை, அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள். இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, வெளிப்படுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீசர்களுக்கு சொல்ற, கூட இருந்தவங்களுக்கு சொல்றாரு. ஆனா கூட இருந்தவங்க செய்த ஒரு காரியம், பாதத்துல என்ன செஞ்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. கடைசியாய் வாசியுங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசித்து பாருங்க.
நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். யார் சொல்றா? யோவான் சொல்றான். அதனாலதான் யோவானுக்கு ஆண்டவர் ரகசியத்தை என்ன செய்தாரு? ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தணும்னா இனி வருகிற நாட்களிலே என்ன நடக்கும், இந்த உலகம் எப்படி இருக்கும், நம்ம இந்திய தேசம் எப்படி இருக்கும், தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னா நாம தேவனுடைய பாதத்தில் என்ன செய்யணும்? விழுந்து கிடக்கணும். விழுந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த ரகசியத்தை என்ன செய்வார்? நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, தானியேலுக்கு அப்படித்தான் வெளிப்படுத்தினார். தானியேலுக்கு தானியேல் அவருடைய பாதத்தில் போய் விழுகிற ஒரு மனுஷர். ஆக அநேக வியாதியஸ்தர்களை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். இயேசு அவர்களை என்ன செய்தார்? சுஸ்தமாக்கினார். எப்படியெல்லாம் சுஸ்தமாக்கினார், யாரெல்லாம் அவருடைய பாதத்தில் விழுந்து என்னென்ன பலனை பெற்றுக்கொள்ளார் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். நாமளும் பிரியமானவர்களே அவருடைய பாதத்திலே விழும் பொழுது அந்த பிரச்சனைகள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? விடுதலை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.